Hi students, welcome to KC Botany. 12th Zoology இம்பார்ட்டண்டான டயக்ராம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஷினாவது இருக்கும் பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 மார்க்ஸில் ஒன்று 3 மார்க்ஸில் ஒன்று ஒரு சில டைம் 5 மார்க்ஸ்லுமே டயக்ராம் கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் சொல்லக்கூடிய டயக்ராம்ஸ் மினிமம் ஒரு 5 டயக்ராம்ஸாவது நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. 2 மீடியமுக்குமே பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அதுமாரி கோல்டன் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸும் அப்டேட் பண்ணிட்டோம். அது எல்லாமே ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும். அதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணான்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் அதிகமான டயக்ராம் கொஷின்ஸ் வந்து இருக்காது. சாப்டர் 2ல் ஸோ சாப்டர் 2ல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 டயக்ராம் மனித விந்து செல், மனித அண்டர் செல், சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துருங்க. ஹியூமன் ஸ்பெர்மோ, அதுக்கடுத்து ஹியூமன் ஓமியோ, சரிங்களா? செகண்ட் லெசனில். அதுக்கடுத்து செகண்டரியாக நீங்கள் வரைஞ்சி பார்க்க வேண்டிய டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விந்தகத்தோட உட்புற தோற்றம், பெண்ணோட இனப்பெருக்க, அதாவது கருப்பை மண்டலம், சரிங்களா? கருப்பையோட படம் அப்படின்னா நீங்கள் இந்த டயக்ராம் தான் என்ன பண்ணணும், வரையணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டகத்தோட நீள்வெட்டு தோற்றம். இந்த அண்டகத்தோட டயக்ராம் வந்து லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க, 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் செல் வரைஞ்சிட்டிங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஓவரின்னு இருக்கும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்னல் டெஸ்டிஸ், சரிங்களா? இந்த 3 டயக்ராம்ஸும் செகண்டரியாக வரைஞ்சி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 and 5 ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதிகப்படியான இயர் கொஷினில் இருந்தது இந்த 2 டயக்ராம் தான். அதனால் அதை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமாக இந்த மாதிரி கேட்டதில்லை. ஒருவேளை 2 மார்க்ஸில் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இதுக்கான நேமிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா? எது வந்து சேய் இழை, எது பெற்றோர் இழை, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ அதனால் அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. 5th லெசனில் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே, சரிங்களா? லீடிங் ஸ்டாண்டர்ட் என்ன, லேகிங் ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த மாதிரி அதிகமாக இது வந்து இது வரைக்கும் கேட்கல. நமக்கு சாப்டர் 2ல் தான் அதிகமான டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. அதுமாதிரி சாப்டர் 6ல் இந்த யூரோ மில்லர், அதுக்கடுத்து மரபணு ஓட்டம், இதுவும் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஜஸ்ட் அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வரைஞ்சி பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த எண்டபிமா ஹிஸ்டாலிக்கா அது வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. இது வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை, சரிங்களா? ஒரு வேளை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த டயக்ராம் தான், சரிங்களா? இது வந்து 7th லெசனில் இருக்கக்கூடியது. 7th இந்த எண்டபிமா ஹிஸ்டாலிக்கா இது வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th லெசனில் அதிகமாக கேட்டது என்னென்னா லிம்ப் நோடு, சரிங்களா? இங்கே 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிம்ப் நோடோட டயக்ராம் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின், அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி, இந்த 3 டயக்ராமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபின், ஹெச்ஐவி, அதுக்கடுத்து லிம்ப் நோடு, நிணநீர் முடிச்சுன்னு சொல்லுவோம், அது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. நிணநீர் முடிச்சோட அமைப்பு, இம்யூனோகுளோபினோட அமைப்பு, ஹெச்ஐவியோட அமைப்பு. ஏன்னா இம்யூனோகுளோபின் வந்து அதிகப்படியான 5 மார்க்ஸில் வந்து விவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் ஒய் மாறி மட்டும் போட்டுட்டு அதில் அந்த பார்ட்ஸ் எல்லாமே எழுதுறதில்ல. உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கிறத வச்சுங்க. மாறுபடும் பகுதி, நிலையான பகுதி, கனமான சங்கிலிகள், இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ஒரு 4 பார்ட்ஸாவது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th லெசனில் அதிகமாக இல்லை, 10th லெசனில் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஸோ 11th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரமிடு நமக்கு வந்து பாட்னியில் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரமிடு ஜஸ்ட் இதெல்லாமே பார்த்து வச்சுங்க, சரிங்களா? அதிகமாக இருக்கக்கூடிய டயக்ராம்ஸு 2வது லெசன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த 8வது லெசன், இதுதான் டயக்ராம் வச்சு அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது லெசனில் இருக்கக்கூடிய எல்லா டயக்ராம்ஸும் வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த 8வது லெசனில் இருக்கக்கூடிய இந்த 3 டயக்ராம்ஸு நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. கிட்டத்தட்ட இந்த 8 டயக்ராம்ஸ் வந்து நல்லா வரைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இன்டீரியரில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.